ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு தேஞ்சூர் பெயிண்டிங் ஸ்டைலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஒரு பாவாடைக்குள்ள சட்டையில் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுதாங்க அந்த பாவாடை உள்ள சட்டை. சின்ன குழந்தைக்குள்ளது. இதில் நான் உங்களுக்கு அந்த மோட்டிவ் பண்ணி காமிக்கிறேன். இது நிறைய பேர் இந்த இது கேட்டிருந்தீங்க. இதில் தேஞ்சூர் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுற அதே பீகாக் நான் அந்த மோட்டிவ் எடுத்து அதை அப்படியே வந்து நம்ம ப்ளவுஸில் எப்படி பண்ணலாம், ஃபேப்ரிக் பெயிண்டிங் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்தமாரி சென்ட்ரு மார்க் அளந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி இப்போ நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் கார்பனோ ப்ளூ கார்பனோ யூஸ் பண்ணிங்கன்னா அதோட இம்ப்ரெஷன் மற்ற இடத்துல எல்லாம் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட் கார்பன் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லாம் பண்ணிட்டோமான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ இந்த ஃபிகர் வந்து நான் 4.5 இன்ச் ஹைட்டுக்குள்ள அளவுக்கு நான் அதை வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி பேர்ல் மெட்டாலிக் கோல்டில் கிடைக்கும். ஸோ அது ஃபேப்ரிக் கலர்ஸ் சொல்கிறேன். நான் இப்போ ஒயிட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம ஸ்கர்ட்க்கு ஏற்ற மாதிரி மெஜந்தா கலர் எடுத்துருக்கிறேன். அதோட இந்த 3D அவுட்லைனர் வந்து ஃபேப்ரிக் இதிலே கிடைக்கும். ஸோ அதுமாரி வாங்கியிருக்கிறேன். ஸோ 000 2 நம்பர் ரவுண்ட் ப்ரஷ்ஷும் 1 and 2 ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்து ஃப்ரேமில் அந்த ஃபிகர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ஒயிட் கோட் கொடுத்துக்கணுங்க. ஸோ இப்போ நான் அது வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்க்கு உள்ள இந்த மாதிரி 2 நம்பர் ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறேன். அது ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபேஸ் அந்த பாடி பார்ட் ஃபுல்லாக ஒயிட்டில் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து என்ன கலர் கொடுக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஒயிட் பேஸ் கொடுத்தா தான் அந்த நம்ம கொடுக்க போகிற கலரை என்ஹான்ஸ் பண்ணி நல்லா தெரியும். ஸோ அதனால் ஒயிட் பேஸ் வந்து கண்டிப்பாக பாடி பார்ட்லாம் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் அதை கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுறேன். உள்ளே ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் கூட எடுத்துகிட்டு ஃபில் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் பண்ணுற மாதிரி மெத்தடில் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ இது ஒரு டீட்டெயில் வீடியோ, கொஞ்சம் லாங்காக இருக்கும். அது ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே இதே மாதிரி செஞ்சிடலாம். ஸோ இந்த பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது ஈவனாக இருக்கணும். இந்தமாரி சின்ன போர்ஷன்லாம் இருக்கும்போது இந்தமாதிரி ரவுண்ட் ப்ரஷ் வச்சே பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு பண்ண வரலைன்னா ரவுண்ட் ப்ரஷ் வச்சே பண்ணலாம். பட் ஈவனாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பண்ணுறதுக்கும் கேன்வாஸ் பெயிண்டிங்கில் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஃபேப்ரிக் பெயிண்டில் பண்ணும்போது அது வந்து ஃபேப்ரிக் அப்படியே அப்சர்வ் பண்ணும். அந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் பண்ணுறது வந்து காட்டன் மிக்ஸ்டு சில்க் மெட்டீரியல். ஸோ அதனால் காட்டன் இருக்கிறதுனால நல்லாவே பெயிண்ட் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் இப்போ நான் ஃபஸ்ட் கோட் இதில் கொடுத்துட்ருக்குறேன். நம்ம பண்ணும்போதே அது நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பண்ணும்போதே தெரியும். நீங்கள் அது வந்து நார்மல் கிளாத்தில் ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தமாரி பீகாக்லாம் எந்த ஃபிகரோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டில் எங்கெங்கெல்லாம் நமக்கு வேணுமோ அங்கெல்லாம் ஒயிட் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஜுவல்லரி பார்ட்ஸை விட்டுட்டு நமக்கு ஜுவல்ஸ் எல்லாம் எங்கே வருதோ அந்தமாரி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு மற்ற இடம்லாம் இதேமாரி ஒயிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இதில் பண்ணுறத பாருங்கள். இதுக்கப்புறம் கோல்டன் பெயிண்ட் எப்படி பண்ணுறது, 3D அவுட்லைனர் எப்படி லைன் பண்ணுறது, ஸ்ட்ரோக்ஸ் எப்படி கொடுக்குறது எல்லாமே டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஜுவல்லரி பார்ட் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஒயிட் கோட் ஃபஸ்ட் கோட் கொடுத்தாச்சு. இது பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா துணி அப்சர்வ் பண்ணிருச்சு அந்த பெயிண்ட்டை. இது காட்டன் மிக்ஸ்டுனால நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ அதனால் நான் இன்னொரு கோட் கொடுக்குறேன். ஃபேப்ரிக் பெயிண்டில் எப்போதுமே அந்த ஃபிகர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் இப்போ செகண்ட் கோட் கொடுக்குறேன். ஃபஸ்ட் இதில் நான் பீக் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ அந்த பீக்கும் கொடுக்குறேன். ஸோ இப்போ செகண்ட் கோட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது காயட்டும். அது வரைக்கும் நான் இப்போ அது கோல்டன் பெயிண்ட், மெட்டாலிக் பெயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுவும் பாருங்கள் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு 2 நம்பர் ரவுண்ட் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணணும். ஸ்ட்ரோக்ஸ் தெரியக்கூடாது. நல்ல ஈவனாக அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இது கரெக்டாக இதுலேயும் வந்து நீங்கள் அவுட்லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டு அது உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ண முடியும். இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணுங்க. நமக்கு எந்த போர்ஷனில் பெயிண்ட் பண்ணணுமோ அதை தவிர வெளியில் எங்கேயும் படாமல் அந்த பெயிண்ட் வந்து வெளியில் எங்கேயும் பற்றாமல் பார்த்துக்கணும். அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உள்ளுக்குள்ளே எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிடலாம். திருப்பி காஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் என்னென்ன கரெக்ஷன்னாலும் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம வந்து அந்த அவுட் ஆஃப் த ஃபிகர் நம்ம எங்கேயாவது வெளியில் பெயிண்ட் பட்டுருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அவுட்லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுங்கள். அப்போ எந்த மிஸ்டேக்ஸும் வராது. நம்ம பெயிண்ட் எடுக்கும்போதையும் எங்கேயும் செதறாமல் பார்த்துக்கோங்க. அந்தமாரி ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுவும் பாருங்கள், நான் 2 கோட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே 2 கோட், ஒயிட்டும் 2. இது வந்து நீங்கள் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேப்ரிக். நீங்கள் என்னோடய ஃபேப்ரிக் ரொம்ப அப்சர்வ் பண்ணலைன்னா ஒரு கோட்டிங்கோடு நம்ம விட்டுறலாம். இப்போ நான் இது பாருங்கள் ஷேடிங் டெக்னிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் இப்போ இதில் யூஸ் பண்ணுற டெக்னிக் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஷேட் பண்ணுறதுக்குள்ளதுக்கு பேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதோட ஸ்கர்ட் கலர் மெஜந்தாங்கிறதுனால அந்த கலரில் இந்தமாரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணுறேன். இப்போ நான் இது வந்து லைட் கலர் ஷேடிங் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நமக்கு வேண்டியது ரொம்ப டார்க்காக பண்ணணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து லைட் கலரில் எப்படி ஷேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் இந்தமாரி அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அந்த ஒயிட் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி பண்ணிங்கன்னா இந்தமாரி ப்ரஷ் எடுத்து மர்ஜ் பண்ணி விடுங்க. அந்த ஒயிட்டோட இந்த மெஜந்தா கலரை அப்படி மர்ஜ் பண்ணிங்கன்னா அப்படியே பிளெண்ட் ஆகி அந்த ஷேடிங் வந்து அழகாக இருக்கும். இது பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி அப்படி பண்ணக்கூடாது. ஃபெதர் டச்சில் நீங்கள் அந்தமாரி பண்ணிங்கன்னா இந்த ஷேடிங் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து லைட் கலரில் இந்த ஷேடிங் முடிஞ்சிருக்கு. இது இன்னும் டார்க் பண்ணணுன்னா திருப்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி மெஜந்தா அப்ளை பண்ணிவிட்டு அவுட்லைனில் மெஜந்தா கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஒயிட்டோட பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது மேலே இருக்க போர்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி கீழே பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரஃப் கிளாத்தில் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இதில் பண்ணலாம், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி தாங்க. திருப்பி அதை வந்து அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒவ்வொரு தடையும் நான் பிளெண்ட் பண்ணும்போது ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல துணியில் தொடச்சிட்டு, இப்போ பாருங்கள் நான் இப்போ இது மெஜந்தா அப்ளை பண்ணுறேன்னா உடனே ப்ரஷ்ஷை கழுவிட்டு அதை நல்ல துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பிளெயின் ப்ரஷ்ஷை வச்சு மர்ஜ் பண்ணணும். அதுதான் இதுதான் தான் பிளெண்டிங் டெக்னிக். நமக்கு ஷேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. நான் இன்னும் அதை டார்க்கன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நமக்கு ஸ்கர்ட் வந்து நல்ல டார்க் மெஜந்தா கலர், அதனால் இந்த பாவாடை வந்து அதனால் இன்னும் டார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன் வந்து அப்படி டைரக்ட் மெஜந்தா கலர் எடுத்துகிட்டு 000 ப்ரஷ் வச்சுட்டு நான் அப்படி அவுட்லைன் வந்து பண்ணுறேன். இப்படி இதையோடய விட்டுறலாம், இல்லைன்னா இன்னும் இதுக்கு மேலே பிளாக் கலர் அவுட்லைனும் கொடுக்கலாம். அதுவும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஐஸ் போர்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
நம்ம அந்த ஒயிட் கலர் முன்னாடியே கொடுத்து வச்சுருக்கிறதுனால அது மேலே ஈஸியாக பண்ண முடியும். ப்ரஷ்ஷில் லேசாக இந்தமாரி பிளாக் கலர் எடுத்துகிட்டு நான் 000 நம்பர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், ரவுண்ட் ப்ரஷ். இந்தமாரி 2 பக்கமும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஐஸோட 2 பக்கமும் ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்டை வந்து சி மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு லேசாக இந்தமாரி கோடு மாரி இழுத்து விட்டுருங்க. ஸோ இதுதான் மேலே போர்ஷன். கீழே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், லேசாக ஒரு சின்ன கர்வோட ஸ்ட்ரெயிட் அந்த மாதிரி. அப்புறம் ஐபால்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கொடுங்க. அதுக்கு மேலே ஐப்ரோஸ்க்கு வந்து அதே மாதிரி 2 டாட் வச்சுட்டு அது மேலே இப்படி ஒரு சி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். இதுக்கு தின் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த ஐபால் ஸ்கூலில் வந்து பேர்ன் சைனா இருக்குல்ல, ஸோ அதை வந்து அப்ளை பண்ணுறேன். டைரக்ட் பிளாக் யூஸ் பண்ணாமல் பேர்ன் சைனா. ஸோ அதுவும் டார்க்காக இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் ஒயிட் கலந்துட்டு அதோட ஒயிட் கலந்து அது மேலே அப்ளை பண்ணிடுங்க. அது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே நம்ம மற்ற ஒர்க் பண்ணலாம். ஸோ காயறதுக்கு விட்டுட்டு இப்போ நம்ம பிளாக் கலர் எடுத்துருக்குறோம்ல, ஸோ அதை வச்சு இப்போ மற்ற இடத்துல எல்லாம் அவுட்லைன் கொடுத்துடலாம். 000 ப்ரஷ் வச்சுட்டு இந்தமாரி தின் அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ மைல்டாக ஒரு அவுட்லைன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே தின்னாக ஒரு லைன் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரேன். நம்ம ஏற்கனவே கொடுத்த மெஜந்தா கலர் அவுட்லைனோடையும் அப்படியே விட்டுறலாம். இது உங்களுக்கு பிளாக் கலரில் பண்ணால் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக தான் இது இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஜுவல்லரி பார்ட் நம்ம அதுக்கப்புறம் 3D அவுட்லைனரை வச்சுட்டு என்ஹான்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் கொடுத்தாரேன். இப்போ ஐபால்ஸ்குள்ளே நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு சின்ன டாட் மட்டும் ரவுண்ட் டாட் பிளாக்கில் வைங்க. வச்சுட்டு அந்த ஐலாஷஸை நல்லா டார்க் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அந்த ஃபிகர் கிடச்சிரும். அந்த ஐஸ் வந்து அழகாயிடும். ஸோ அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் அவுட்லைன் வேணுமோ அதெல்லாம் இங்கே பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேப்ரிக் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து சீக்கிரம் காஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். தேவையான அளவு மட்டும் பேலட்டில் எடுத்துகிட்டு இல்லை இந்தமாரி பிளேட்டில் எடுத்துகிட்டு பண்ணலாம். இப்போ நான் அது மேலே பாருங்கள், இந்த இடத்துல செக்ஸ் வரைகிறேன். அது நான் மெஜந்தா கலர் டைரக்ட் மெஜந்தா வச்சு வரைகிறேன். ஸோ அது உள்ள நம்ம டாட்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன டிசைன்னாலும் வரைஞ்சிக்கலாம் இதில். நான் இப்போ இந்த பேஸில் இந்த கலர் இந்த டிசைன் வரைகிறேன். ஸோ இப்போ நான் பேஸில் ஒரு ஃப்ளோர் எஃபெக்ட்காண்டி ஒயிட் பேஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஷேடிங் பண்ணலாம். அதில் வந்து நான் பிளாக் கலர் இந்த மாதிரி க்ரே லுக் வரணுங்கிறதுக்காக பிளாக் அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதை அப்படியே மர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட்டோட மர்ஜ் பண்ணும்போது ஒரு ஃப்ளோர் எஃபெக்ட், க்ரே கலரில் ஒரு ஃப்ளோர் எஃபெக்ட் கிடைக்கும். இது மேலே நம்ம டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். அந்த ஃப்ளோரில் இருக்கும்ல டிசைன், ஸோ அதுமாரி நம்ம வரைஞ்சிக்கலாம். செக்ஸோ இல்லை வேறு எந்த பேட்டர்ன்னாலும் பண்ணலாம். அதில் நம்ம பண்ணுறது ஷேடிங் ஒர்க் தனியாக தெரியக்கூடாது, நல்லா மர்ஜ் ஆகி பேஸ் கலரோட நல்லா மர்ஜ் ஆகி தெரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்க்காக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணால் நார்மல் வாஷ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணலாங்க. இந்த பெயிண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா 24 hours to 48 hours நல்லா காய விட்டுட்டு பேக் சைடில் ரிவர்ஸில் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நம்ம எப்போது டிசைனர் ப்ளவுஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நார்மல் வாஷ், ஜென்டில் வாஷ் பண்ணலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கோடு வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேலப்ஸ் மாரி இருக்குதுல்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டுட்ருங்க. அப்புறம் நீங்கள் அதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த
ஸ்ட்ரோக்ஸ் பண்ண வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு அந்த நம்ம ட்ரேஸ் பண்ண அந்த பிக்சரை ஃபஸ்ட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அதை பார்த்தே பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த இடத்துல பிளாக் கூட வந்துச்சு. ஸோ அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு காஞ்சதுக்கப்புறம் கோல்டன் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ உள்ளுக்குள்ளே என்னென்ன கரெக்ஷன்னாலும் பண்ணிக்கலாம். வெளியில் மட்டும் பட்டதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 3D அவுட்லைனர் வச்சுட்டு இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வரைகிறேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து. நான் ஒரு மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். ரொம்ப திக் லைன்ஸாக இல்லாமல், ரொம்ப தின்னாகவும் இல்லாமல், மீடியம் லைன்ஸ் வர மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு வேஸ்ட் கிளாத்தில் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி லைன்ஸ் வரைகிறது எல்லாமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் பண்ணுங்கள். இது மைல்டாக நீங்கள் ப்ரெஷர் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் வரையணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் வரைகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லேசாக அழுத்தணும், அதுக்கப்புறம் அப்படியே அந்த அழுத்தினதே அப்படியே இழுத்து விடணும். அந்த ப்ரெஷரில் தாங்க இருக்குது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ், இது கருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ உங்களுக்கு அது போல்டாக தெரியுது. அது காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக தின்னாக நல்லா அழகாக வந்துடும். இந்த ஜுவல்லரி பார்ட்குள்ளே நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டணும். ஸோ அதுக்கு ஒரு பேஸ் லைன், அதுவும் 3D அவுட்லைனரில் இந்த மாதிரி கொடுக்கணும். இது உள்ள எல்லாமே ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்காக இந்த பார்ட்டிஷன் கொடுக்குறேன். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செக்ஸ்குள்ளே சின்ன சின்ன டாட்ஸ், அந்த டாட்ஸுமே எல்லாமே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்ன இல்லாமல் எல்லா டாட்ஸும் ஒரே அளவு ப்ரெஷர் கொடுங்க. அப்போ ஒரே மாதிரி வரும். ஸோ எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல எல்லாம் இப்போ நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். இது நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் கீழே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசைன்ஸ் வரையலாம், செக்ஸ் கொடுக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ஸ்பைரல் டிசைன் வரைகிறேன் இந்த ஃப்ளோருக்கு. அது ரொம்ப மைல்டாக ரொம்ப லைட் ப்ரெஷர் கொடுத்து வரைகிறேன். ரொம்ப திக்காக வரைஞ்சோன்னா அந்த அந்த பீக்காக்கோட இந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ அதனால் இது மைல்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரில்ஸ் வந்து வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி பண்ணணும். பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் சும்மா அங்கங்கே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் உள்ள அவுட்லைன் கொடுக்குறேன். சின்ன லைன்ஸ் கொடுக்குறேன். மேலே அவுட்லைன் இல்லாமல் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன லைன்ஸ், அங்கங்கே ஒரு சின்ன சின்ன டச் கொடுக்குறேன். இப்போ ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்கும், குந்தன் ஸ்டோன்ஸ். அது இந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அது க்ரீன் பேஸில் இருக்கிறதுனால இந்த இடத்துல க்ரீன் கலரும், நெக் பார்ட்டில் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ப்ரஷ்ஷோட பேக் சைடில் லேசாக அந்த கம்மை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டோனில் டச் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஈஸியாக ஒட்டுறதுக்கு வரும். அப்புறம் அந்த தோகையிலையும் எல்லா இடத்துலையும் வைக்காமல் அங்கங்கே ஒன்று ஒன்று வைக்கிறேன். இது வந்து உங்களோட இஷ்டம். எங்கள் ஃபுல்லாக வச்சு இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கணுன்னாலும் அப்படியும் பண்ணலாம். நான் வந்து அங்கங்கே மட்டும் மைல்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ப்ளசன்ட் லுக் கிடைக்கும் இது. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜும் பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா நம்ம கைப்பட்டே அந்த பெயிண்ட் வந்து வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம பண்ணதுக்கப்புறம் காய விட்டுறணும். அது சீக்கிரம் காஞ்சிரும்.
இப்போ பாருங்கள் அட்லாஸ்ட் கண்ணில் வந்து ஒரு சின்ன டாட் ஒயிட் கலர் வச்சிங்கன்னா அப்படியே நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். இது பண்ணதுக்கப்புறம் நான் இதில் வந்து பார்டர் எப்படி பண்ணேன் நெக் லைனில் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இது அப்படியே டேரெக்டாக 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி இந்தமாரி ஸ்ட்ரோக்ஸ் வரைகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுக்கணும், அதை அப்படியே இழுத்து விடணும். அவ்வளோதாங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டு அதை அப்படியே கீழே இழுத்துடணும். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயிட் கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் ட்ரா பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்தமாரி கொடி மாதிரி போடுறேன். இதுக்கும் நீங்கள் பென்சில்னால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம். இதுவும் ஒரே ப்ரெஷரில் வரையணும். ஒரு இடத்துல ரொம்ப ப்ரெஷர், ஒரு இடத்துல குறைச்ச ப்ரெஷர் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்தமாரி ஃப்ளவர் வர மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ள கொடி அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. 2 ஸ்லீவ்ஸ்லேயுமே அந்த மெஜந்தா கலர் இருக்கிற இடத்துலையும் அதுமாரி கொடி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.